செந்தில் பாலாஜி திமுகவில் சந்தோஷமாக இல்லை, டெல்லிக்கு நூல் விட்டார், அங்கு பெரிய பிடிப்பு இல்லைன்னு ஒன்று தாவேக்காக நூல் விடுறாரான்னு ஒரு நண்பர் யாராவது 350 ரூபா கோடிக்கு வீடு கட்டி கொடுப்பாங்களா? அதுவும் 2 அவங்களே டீயே வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த தனுஷ் விஷயத்துக்கு வருவோம். தனுஷ் சார், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஜெய்ஹிந்த், எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை, இந்த 3 வார்த்தையில் அடுத்த 31 சிஎம் ஆகக்கூடிய அனைத்து தகுதியும் வந்துடுச்சு. தனுஷை யார் இயக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. உதயநிதிக்கு அவருக்கும் நல்ல லிங்க் உண்டு. ரெட் ஜெயண்ட் மூலமாகத்தான் அவர் படங்கள் வந்தது. அதனால அவரை இழுத்துட்டு பின்னாடி இங்கே சேர்த்துக்கிறதுக்காக திமுக முயல்கிறதாங்கிறது தான். விஜய் தெளிவாக ராகுல் காந்தியோடு ஒரே மேடையில் இருக்க விரும்பவில்லை. மாணவர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த நீட்டாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும், இந்த போராட்டத்துக்கு அழைக்கிறவன் எவனும் அடிவாங்கிற அன்னைக்கு இருக்கிறது இல்லை. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை ஆலோசனை நிகழ்ச்சியில் நம்மிடையே அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தொடர்ந்து வருமான வரித்துறை ரைடு இன்றைக்கி காலைல வர 2 நிறுவனங்கள் நடந்துட்டுருக்கு. எவ்வளோ நடந்தாலும் ஒரு விஷயம் சொல்லப்படுது சார், இந்த ரைடு போகிறதுக்கு முன்னாடி அவங்களாம் செய்தி வந்துடுது. ஏன்னா அந்த பழைய ஆஃபீஸர்ஸ் தான், திமுகவோட ஆஃபீஸர்ஸ் தான் இங்கே இருக்காங்க இங்கேயே. அதே மாதிரி போன வாட்டி நம்ம ஏவா வேலு வீட்டுக்கு ரைடு போகிறதுக்கு முன்னாடி சேகர்பாபுக்கு தெரிஞ்சு சேகர்பாபு உஷார் பண்ணி தான் அவர் எல்லாத்தையும் எடுத்து பதுக்கி வச்சிட்டாரு. அது மாதிரி இப்போ ரைடு போகும்போதே அவனை முதல்ல தெரிஞ்சு 2 நாள் முன்னாடி எல்லா ஃபைல்ஸ் ரெடி பண்ணி மடித்து உள்ளே வச்சிடறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ இது மாதிரி ரைடு போகலாம் ஒரு கண் துடைப்பு தான் சொல்லப்படுது. என்ன சார் பார்க்குறீங்க? இல்லை, கண்டிப்பாக இருக்கிற அதிகாரிகளை வச்சு தான் பண்ணி ஆகணும். ஸோ அதில் யார் யார் மூலமாக லீக் ஆக வாய்ப்பு இருக்கோ அதை தடுத்துருக்கணும். உதாரணமாக ஸ்டாலினோட பிஏவாக இருந்தவரை கொண்டு போய் இதில் சிவில் சப்ளைஸில் போட்டிங்க, அங்கே லஞ்சம் வாங்கினார்னு திருப்பி மெட்ராஸ்லேயே போட்டிருக்கீங்க. அவரை கொண்டு போய் மண்டபத்துலேயோ எங்கேயாவது, ஏன்னா அவர் ஒரு நாளைக்கு 10 ஐஏஎஸ் அதிகாரி 10 அலுவலகத்தில் முன்னாடி சிஎம் செல்லேருந்து பேசுகிறேன்னு பேசியிருப்பார். இப்போ நீங்கள் அவரை மெட்ராஸில் வச்சா என்ன பண்ண முடியும்? குமரகுருபரன் மெட்ராஸில் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தப்போவே கார்பரேஷனில் பார்க்கிங்கில் வர வேண்டிய டெண்டரே போடாமல் நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. கக்கூ சூழலில் ஒரு 1500 கோடி பண்ணார்னு தெரியும். இப்போ அவரை கொண்டு போய் வருவாய்த்துறை, பத்திரப்பதிவு, அறநிலைத்துறை இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? பட் இருக்கிறது 190 ஐஏஎஸ் அதிகாரிகள், 170 ஐபிஎஸ் அதிகாரி, அதுக்குள்ளே தான் வரணும், சுற்றி தான் வந்தாகணும். பட் புதுசாக நேற்று டெல்லியிலேருந்து இவர் லக்கானிலாம் வந்திருக்காங்க. அதை தாண்டி இந்த எலெக்ஷனே வைக்க போகிறாங்களான்னே தெரியல. பஞ்சாயத்து எலெக்ஷனு. ஏன்னா இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த இது பண்ணுறதை. ஏன்னா இவங்க நிர்மலா ஜோதி பெரியசாமி ராஜினாமா பண்ண மாட்டேன்றாங்க. சரி, முழுக்க கார்பரேஷன் எலெக்ஷனை நடத்த வேண்டியது தமிழக தேர்தல் ஆணையம். அதில் ஒரு திமுக ஆதரவாளர் வச்சுக்கிட்டு நடத்தக்கூடாதுங்கிறதுனால இப்போ எக்ஸ்டென்ஷனுக்காக போயிட்டுருக்க மாதிரி ஒரு செய்தி 2 நாளாக ஓடும். ஏன்னா இதில் கல்வித்துறையிலே சொல்லியிருக்காங்க இல்லையா, சுகாதாரத்துறையிலே ஒரு 15 ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் வாங்கியிருந்தாங்க, அவங்களாம் வீட்டுக்கு அனுப்பிட்டோன்னு வேறு சொல்லியிருக்காங்க. இல்லை, அதுதான் இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், இன்னைக்கு காலையில் செய்திகள் ஒரு பக்கம் கரூரில் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய 2 துணையாளர்கள், எப்போ செந்தில் பாலாஜி ரெய்டுனாலும் கார்த்திக்கு சக்தி மிஸ்ஸு, கரூர் மிஸ்ஸுன்னு வரும். பட் அந்த 2 பேருக்கு நேத்தைக்கு இந்த 35 கோடி கொடுத்து இது பண்ணுற வழக்கில் ஜாமீன் கிடச்சிருச்சு. ஸோ அவங்க இன்றைக்கி பெயில் பாண்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஆதாரம் கிடைக்கிறதுக்காக பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் 4.5 கோடி கேஷ் பிடிபட்டது அப்படின்னு செய்தி வந்திருக்கிறப்ப, கேஷும் பிடிபட்டு, ஆனால் அதிகபட்சமே ஒரு ஆளை உங்களுக்கு எத்தனை நாள் வைக்க முடியும்? ஸோ அதனால் இன்னொரு வேறு ஏதாவது வழக்கு போடுறாங்களான்னு பார்க்கணும். பட் சார், உண்மையாக டிவிஏசி செய்கிறதாக இருந்தால் முதல்ல இதெல்லாம் அப்பீல் பண்ண வேண்டியது. நான் பொன்முடி, KKSSR, அதன் பிறகு தங்கம் தென்னரசு, இந்த 3 பேரும் அவங்க ஃப்ராடு பண்ணி, அதாவது டிவிஏசியுடைய ஐஓ அவங்க கொடுத்த அறிக்கையை போன ஆட்சியில் ஏற்றிக்கிட்டு ஊழல் இல்லைன்னு சொல்லி பண்ணது செல்லாதுன்னு இது ஹைகோர்ட்டில் அந்த எம்பி எம்எல்ஏ செல்லில் இருந்த இவர் திருப்பி எடுத்ததுக்கு பிறகு அது உச்சநீதிமன்றத்துக்கு முதல் நிலையில் வந்தப்போ என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி ஒரு ஜட்ஜி வருது, சாமி கொடுத்த வரம். ஆனால் அதன் பிறகு ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இதை நோண்டி விடுங்க சார். செந்தில் பாலாஜியை பிடிக்கணுன்னா ஏன் சார் இப்படி திருப்பி அதே 2-3 பேர் வீட்டுக்கே போயிட்டுருக்கீங்க?
அவருக்கு இல்லை, இன்னொரு விஷயம் கூட கேள்விப்பட்டேன். அவர் வந்து அந்த எம்எல்ஏக்கள் வாங்குறதுல வந்து பெரிய ஒரு ஸ்கேம் நடந்துச்சுன்னு சொல்லப்படுது. அது நிரூபிக்கிறதுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, அது சரியாக நிரூபிக்க முடியலன்னு காவல்துறை திணறாங்கன்னு செய்தி வருது. இல்லை, 4.5 கோடி கேஷ் இப்போ பிடிபட்டதை அவங்களோட லிங்க் பண்ணணும். சரி, அங்கே 4.5 கோடி இன்னைக்கு தேதியில் நானோ நீங்களோ வீட்டில் அதிகபட்சம் 10,000 ரூபா தான் வச்சுக்கலாம். ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் 50,000 வச்சுக்கிட்டு அதுக்கு உடனடியாக அடுத்த நாள் செலுத்தணும். ஒரு கம்பெனியாக இருந்தால் 2 லட்சமோ என்னமோ தான் வச்சுக்கலாம். ஸோ 20 லட்சம் 50 லட்சம் நான் வீட்டில் வச்சேன்னு சொல்லிக்க முடியாது. 4.5 கோடி கேஷ் பிடிபட்டிருக்கு. ஸோ அதை ஒழுங்காக கணக்கு கேட்டு கொலாபரேட் பண்ணணும். பட் இவர்கள் பேப்பரில் பேர் வந்தால் போதுமா? டெல்லியை கேட்டால் எப்பயுமே லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் இஷ்யூ ஒரு லெவலுக்கு மேலே நாங்கள் பண்ண முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நேம் அண்ட் ஷேம் பண்ணி எலெக்ஷனில் ஜெயிச்சா போதும் அப்படிம்பாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க பண்ணுறாங்களான்னு டவுட் இருக்குது சார். செந்தில் பாலாஜி கட்டும் அந்த வீடு அவர் சொன்ன வீடியோவே எங்கேயோ நான் பார்த்த ஞாபகம் இருக்குது. அது என் தம்பி வீடு, யாரோ என் நண்பர் கட்டி அவருடைய நண்பர் கட்டி கொடுக்குறார். தம்பிக்கு நண்பர் யாராவது 350 கோடிக்கு வீடு கட்டி கொடுப்பாங்களா? அதுவும் 2 அவங்களே டீயே வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. இல்லை, 2.8 ஏக்கரு அந்த இடம் கைட்லைன் வேல்யூ படி இந்த லேண்டு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது 1000 ரூபா, இந்த லேண்டு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. இது மாத்திரம் ஏக்கரில் வச்சு 2.8 ஏக்கரை அவங்க மாமியார், தம்பியுடைய மாமியார் வெறும் 10,80,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. நம்ம இவர் இருக்கார் வில்சன் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை விடுறப்ப அண்ணா நகரில் 15,000 ரூபா 12,000 ரூபான்னு கைட்லைன் இருக்குது, மார்க்கெட் 25,000 ரூபா இருக்குன்னாரு. இப்போ பக்கத்தில் 1000 ரூபா ஸ்கொயர் ஃபீட்னா 4 கோடி, இது எப்படி 10,80,000? அதில் 350 கோடிக்கு கட்டுறாங்க. இல்லை, இப்போ டிஆர் பாலு வீட்டில் ரைடு நடக்குது, அது என்ன செய்தி? டிஆர் பாலுவுடைய கோல்டன் வேட்ஸ் அவருடைய இந்த நிறுவனத்தில் ரைடு நடக்கிறதாக சொல்கிறாங்க. அந்த நிறுவனம் சார்பாக கனிமொழியோடு சேர்ந்து கொண்டு இந்த திருவாரூர் அண்ட் சுகர்ஸ் பேங்க்லேருந்து எடுத்து அது 4 டிஸ்டிலரியும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி காளியம்மாள் போன எலெக்ஷனில் பேசினாங்க. ஒரே ஒரு நோட்டீஸ் மாத்திரம் கனிமொழி அனுப்பிச்சாங்க எலெக்ஷன் டயத்தில், அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணல. ஸோ பிடிச்சாங்கன்னா நிச்சயமாக பெரிய அளவில் சிக்கும் சார். இவங்க நல்ல வேலை இப்போது டிஆர் பாலுவும் அண்ணாமலையும் வந்து நீதிமன்றத்தை இது பண்ண வழக்கு தொடுத்து பேசுகிறாங்க. இல்லை, அதில் பேசின வெளியில் வந்த விஷயத்தை நோண்டினாலே போதுமே. ஐயா நீங்கள் வந்தீங்களே அந்த கார் யாருது எனக்கு தெரியாது, 2.5 கோடி ரூபா கார் யாராவது உங்களுக்கு அனுப்புவாங்களா? ஆமாம், நான் ஓலா புக் பண்ணால் எனக்கு வர்றதுக்கே 5 நிமிஷம் ஆகுது. சரியா, உங்களுக்கு எந்த கார் வருதோ ஏறிப்பேன். ஐயா நீங்கள் 10 கப்பல் வச்சு இல்லை 10 இல்லை 2 அந்த கப்பல் வாங்குறதுக்கு 6.5 கோடி கடன் வாங்கினீங்களே. ஆமாம், அது எந்த கம்பெனி எனக்கு தெரியாது. அது என் பையன் கம்பெனி, உங்கள் மகன் தான், அது எனக்கு தெரியாது. அந்த கம்பெனியில் 10 வருஷம் முன்னாடி பின்னாடி எந்த ஒரு ஒருவேளை அண்ணாமலையோட இந்த விஷயங்களுக்காக ரைடு நடந்திருக்குமா? இந்த ரைடு இல்லை, அதெல்லாம் ஏதாவது பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். டிவிஏசி நீங்கள் போன ஆட்சியில் 1000 ரைடு பண்ணிட்டு 4 அமைச்சர்கள் மேலே தான் போட்டாங்க. அந்த 4ல் ஒருத்தர் விஜயபாஸ்கர். அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது வேல்ஸ் குழுமம் மெடிக்கல் காலேஜுக்கு என்ஓசி கொடுத்தார்னு வந்த வழக்கில் வேல்ஸ் குழுமத்திற்கும் முன்னாள் சூப்பர் முதலமைச்சருக்கும் ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஆர்த்தி கன்சல்டன்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு அந்த அவருடைய மனைவி பேரில் இருந்த ஒரு சொத்தை ஜி ஸ்கொயரில் விற்றுருக்காங்க. அதனால அந்த எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணாங்க. இப்போது அந்த விஜயபாஸ்கர் இங்கே வந்துட்டார். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா திரு வைத்தியலிங்கம் அவர்கள் 28 கோடி கடன் வாங்கின வழக்கை ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இப்போ விஜயபாஸ்கர் மேலே இந்த வழக்கை ரெஸ்டோர் பண்ணுவாங்களா? ஏன்னா அவரை கொண்டு வந்து இப்போ தாவேக்கால சேர்த்தாச்சு. ஸோ திமுக வாஷிங் மிஷினுடைய ஒரு செய்தியே வந்துச்சு, சுகாதாரத்துறையோட வழக்குகள்லாம் வந்து இப்போ ஒத்து வச்சுருக்காங்க, ஒன்றும் எடுக்காதீங்க, மா சுப்பிரமணியம் செய்த ஊழல் கூட எடுக்காதீங்கன்னா அது எடுத்தால் அங்கே போய் முடியும், அதனால் தொடவே தொடாதுட்டீங்களா? அங்கே அதுதான் சிக்கல். என்னன்னா இப்போ திமுக ஏன் தோத்துதுன்னு சொன்னால் கமிஷன் கரப்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெய்டெல்லாம் பண்ணிட்டு ஒரு வழக்கை கூட போட்டு ஒருத்தருக்கு தண்டனை வாங்கி தரல. விஜய் அவர்கள் பாஷையில் சொன்னால் கொளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டாங்க. சார், கொளத்தூரில் கொத்து பரோட்டா போட்ட மக்களுக்கு பக்கத்தில் பெரம்பூரில் போடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஸோ நீங்களும் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா, ஏன்னா நீங்கள் இதுவரைக்கும் செய்துள்ள விஷயங்களில் கோர்ட்லேயே ஏற்கனவே நேற்றுக்கு ஒரு கரூரில் ஒரு அடி வாங்கியிருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் எத்தனை விஷயங்கள்ல அதே மாதிரி விஷயத்தில் கூட கொஞ்சம் லுக் அவுட் நோட்டீஸ் இல்லை, அவர் உள்ளே வந்துட்டாருங்கிறப்ப லுக் அவுட் நோட்டீஸ் கேன்சல் இல்லை. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் அதுக்கு அடுத்தது என்ன சார்? நீங்கள் சேவூர் ராமச்சந்திரன் வழக்கில் போன ஆட்சியில் அவருக்கு வருமானத்துக்கு அதிகமான சொத்து வழக்கில் அவருடைய மகனுடைய பிரைவேட் லிமிடெட் கம்பெனி சேர்க்கப்பட்டது.
அவருடைய மகன் நடத்துகிற சிபிஎஸ்சி பள்ளி சேர்க்கப்பட்டது. அப்போ ஒரு பள்ளி ட்ரஸ்ட்டை நீங்கள் சேர்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 100 கோடிக்கு மேலே வரும். பில்டிங்கு மட்டுமே நம்ம நந்தகுமார்னு சொல்லி அந்த இவர் பேரில் திமுக அரசகுமார் பேரில் சொன்னப்போ சார் ஒரு நல்ல பள்ளிக்கூடம்னா குறைஞ்சபட்சம் 1 லட்சம் சதுரடி இருக்கணும் சார். 2 செக்ஷன் 3 செக்ஷன் வச்சுக்கோங்க. எல்கேஜிலேருந்து +2 14 × 3 போட்டால் 42. ஒரு ரூம் 300 ஸ்கொயர் ஃபீட் போட்டிங்கன்னா 42 × 300 போட்டால் எவ்வளோ சதுரடின்னு போட்டிங்கன்னா 1 லட்சம் சதுரடி கட்டினா தான் ஒரு நல்ல ஸ்கூல் வரும்னா, இப்போ ஏவாவேலுக்கு எவ்வளோ பெரிய ஸ்கூல்கள் பள்ளிகள் கல்லூரிகள் இருக்குது. சமீபத்தில் நம்மளே பேசியிருக்கோம். துரைமுருகனுடைய இதில் பெரிய டான்ஸு 4 கிலோ தங்கத்தை போட்டுட்டு ஆடினாங்க சார். இது எல்லாத்தையும் பிடிக்கிறதுக்கு இவங்க மனசு இருக்கா? இல்லை இங்கே வந்துருங்க வாஷிங் மிஷின் ஆவாங்கன்னு இழுக்கிறதுக்காக. ஏன்னா ஏற்கனவே திரு செந்தில் பாலாஜி திமுகவில் சந்தோஷமாக இல்லை. டெல்லிக்கு நூல் விட்டார், அங்கு பெரிய பிடிப்பு இல்லைன்னு ஒன்று அதிமுக திருப்பி போகலாமான்னு பார்த்தார். ஏன்னா விஜயபாஸ்கர் போனதுனால அங்கேயும் பெருசாக வரவேற்பு இல்லைங்கிறதுனால தாவேக்காக்கு நூல் விடுறாரான்னு ஒரு டவுட்டு. இது அதை நோக்கி விஜய் இழுக்க பார்க்குறாரான்னே சந்தேகம் வருகிறது. ஸோ இவர் பேரில் போடணும்னா வேறு எதுவுமே வேணாம். செந்தில் பாலாஜியுடைய தம்பி அந்த லேண்டை விற்றாங்க பாருங்கள், 10,80,000 ரூபாய்க்கு 80 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி. ஏன்னா 80 கோடின்னு ஏன் சொல்கிறேன்னா, அந்த விற்றவங்க விண்மில் நடத்துகிறவங்க, அந்த விண்மில் லைசன்ஸ் நடத்துகிறவங்க கம்பெனிக்கு ஓனரு, இவங்களுக்கு 80 கோடி லேண்ட், அந்த லேண்டை வச்சு 30 கோடி லோன் வாங்கியிருந்தாங்க. ஒரு லேண்டுக்கு 30 கோடி லோன் வேணும்னா அதோடைய டிஸ்ட்ரஸ் சேல் வேல்யூ 60 கோடி இருக்கணும், மார்க்கெட் வேல்யூ 80 கோடி இருக்கணும். ஸோ 80 கோடி நிலத்தை 10 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தர் விற்றுருக்காங்க. அதில் 350 கோடிக்கு கட்டுறாங்கன்னா இது ஒன்று போதுமே சார். நீங்கள் சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வருங்கால முதல்வருக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. ஒரு பக்கம் ஓம் நமச்சிவாயா, ஜெய்ஹிந்த், எண்ணம் போல் வாழ்க்கை. இல்லை ஜெய்ஹிந்துன்னு நீங்கள் சொன்ன ஒன்று தான் சொல்லணும். ஒரு என்சிசி கேம்புக்கு நம்ம வன்னி அரசு போயிருக்காரு. சரி, என்சிசியில் என்னடான்னா வந்த விருந்தினரை புகழ்றதுக்காக ஜெய்ஹிந்த் ஸ்ரீமான்னு அவங்க பேரை சொல்லுவாங்க. அதை ஜெய்ஹிந்த் ஸ்ரீமான்ங்கிறது அவர் காலில் ஜெய் ஸ்ரீராமா விழுந்துட்டு ஒரு செயின்ட் டான்ஸ் பண்ணியில் ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறீங்களே, இதில் கூட சங்கி வந்துருச்சான்னு பேசுகிறார். ஸோ நம்ம ஆட்களுக்கு ஜெய்ஹிந்துன்னு சொன்னால் வலிக்குதுன்னா இவங்கெல்லாம் ரத்தம் இந்திய ரத்தம் ஓடுதா தமிழ் ரத்தம் ஓடுதான்னே. அதான் அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சது தமிழன் தான். அந்த வார்த்தை ஜெய்ஹிந்துன்ற வார்த்தையை செண்பகராமன் தான் தமிழ். அதுக்கு அடுத்தது நேற்று பார்த்தா இன்னைக்கு பேப்பர்ல எல்லாம் 3ஆவதாக தமிழ் தாய் வாழ்த்து. சார் தேசிய சுதந்திரம் வாங்கி கொடுத்த பாட்டு வந்தே மாதரம், தேசிய கீதம், அதோட தமிழுக்கும் ஈக்குவலாக கொடுக்குறோம். எது 1 2 இப்போ இருக்கிற அமைச்சர்கள் எம்எல்ஏக்களில் 105 பேர் 107 பேர் இங்கே வச்சுங்க. எத்தனை பேர் தமிழ்தாய் வாழ்த்தை பார்க்காம கரெக்டாக பாடுவாங்க, எத்தனை பேர் பார்த்து கரெக்டாக படிப்பாங்கன்னு பார்த்துடலாமா? நம்ம இந்த போட்டி வச்சுக்கிறதுக்கு தயார்னா, ஏன்னா திமுகன்னா நிச்சயமாக பார்த்து கூட படிக்க மாட்டாங்கன்னு சொல்லிடலாம். இதில் நம்ம வில்சன் அவர்களே அந்த வெள்ளை அறிக்கையை ஆங்கிலத்தில் தான் தமிழ் எழுதிட்டு வச்சு படித்தார்னு பார்த்தோம். ஆமாம். ஸோ தமிழ் எழுத படிக்க தெரியாமல் இருக்கிற நீங்கள் தேசிய இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கையில் கொடியும் வாயில் வந்தே மாதரத்தையும் சொல்லிக்கிட்டே தான் செத்தா நம்ம கொடிகாத்த குமரன்கிறது. அந்த வந்தே மாதரத்து மேலே உங்களுக்கு என்ன வெறுப்பு? சரி, அதுக்கப்புறம் நம்ம இந்த தனுஷ் விஷயத்துக்கு வருவோம். தனுஷ் சார், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஜெய்ஹிந்த், எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த 3 வார்த்தையில் அடுத்த 31 சிஎம் ஆகக்கூடிய அனைத்து தகுதியும் வந்துடுச்சு. வீட்டு வாசலில் பார்த்தா அவர் மேலே இருந்து கை காட்டுறாரு ஜெயலலிதா மாதிரி. மக்கள் வந்து இல்லை, இதுக்கு பின்னால யார் இருக்காங்கிறதா எனக்கு தெரியல. ஒரு பக்கம் ஒரு கலப்பல்கள், அது பிஜேபி. ரஜினிகாந்த் இருக்காரா? இல்லை, ரஜினிகாந்த் வந்து அவர் இதுல எல்லாம் அவரோட கனவுகள் தகர்ந்து விட்டதுன்றதுக்காக மருமகன் மூலம் கனவை சரி பண்றாரா? இல்லை, ரஜினிகாந்த் எனக்கு தெரிஞ்சு ஒதுங்கிட்டார். அவர் திமுகவோடு இன்னும் நெருக்கத்தில் தான் இருக்கார். அவர் தான் முதலமைச்சர்னே ஒரு ரூமர் ஓடுச்சு. ஸோ இதில் யார் இருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் ஏற்கனவே இன்னும் பல பேர் ரேஸில் இருக்காங்கல்ல. ராகவா லாரன்ஸ் இருக்காரு, விஷால் இருக்காப்ல. ஆனால் நமக்கு என்ன சந்தேகம்னா, ஒரு எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு விஜய் தான் வந்தாங்க. பட் நடுவில் சிவாஜி, SSR, சரத்குமார், பாக்யராஜ், டி ராஜேந்தர், இன்னும் எத்தனையோ, விஜயகாந்த் ஒரு ஸ்டெப் ஒரு நல்ல ஓரளவு 10% வரைக்கும் ஓட்டு வாங்கினார். எதிர்கட்சி தலைவர் ஆனார். அதான் இல்லை, எதிர்கட்சிங்கிறது கூட்டணியாக. ஸோ அதனால இப்போ யாரோட இவங்க போட்டி போட போகிறாங்க? ஏன்னா இந்த போட்டி எல்லாம் நீங்கள் வந்து முதல்ல கொள்கை இதை சொல்லணும். இன்னொன்று, தமிழ்நாட்டில் இப்போ தான் ஒரு பெரிய நபர், நல்ல அறிவாளின்னு சொன்னவர், வீட்டுக்குள்ளே உங்கள் அடையாளத்தை மறைச்சிட்டு வரணும்னு சொன்னார். ஆனால் அவரே நேற்றுக்கு போய் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கட்டின பில்டிங்கில் யாரோ மிரட்ட ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டார். இப்போ இவர் வாயை திறந்தாலே ஓம் நமச்சிவாய சொன்னால் தமிழ்நாட்டில் ஏற்றுப்பாங்களா? விஜய் கூட என்ன பண்ணார், எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும்
இது பண்ணல. இது தேர்தல் ஓட்டு முடிஞ்ச பிறகுதான் திருச்செந்தூருக்கும் இதுக்கும் போனார். வேளாங்கண்ணிக்கும் போனார். அதனால இப்போ தனுஷை யார் இயக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. உதயநிதிக்கும் அவருக்கும் நல்ல லிங்க் உண்டு. ரெட் ஜெயண்ட் மூலமாகத்தான் அவர் படங்கள் வந்தது. அதனால அவரை இழுத்துட்டு பின்னாடி இங்கே சேர்த்துக்கிறதுக்காக திமுக முயல்கிறதாங்கிறது தான் என்னுடைய ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறது. அடுத்த அரசியல் மூவ் இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கூட திமுக விட்டுட்டு போய் தாவேக்கால சேரலான் இருக்காரு. ஏன்னா நம்ம கூட இந்த செங்கோட்டையெல்லாம் டெய்லி பிஸியாக இருக்காரு. நம்ம பண்ண வீட்டில் உட்காந்து கட்டில் போட்டு தூங்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன இப்படி ஆகிட்டாங்களே, அதனால தாவேக்கா போயிடலாமா? இல்லை, முதல்ல அவர் என்ன பண்ணார்னா மகனை மாத்திரம் அனுப்புறேன்னாரு. இங்கே என்ன சொல்லிட்டாங்க, எங்கள் கணக்கு 15 இடைத்தேர்தல். ஸோ எங்களுக்கு நீங்கள் வந்தால் வேணால் பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் 8 அமைச்சர்கள் வரை ப்ரொபஷனில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு பெரிய தலைவர்கள் வந்தால் அமைச்சர் போஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு விஜயபாஸ்கர் போல பார்ட்டி ஃபண்டை கரெக்டாக வாங்கி கொடுக்கும், வெளியே தெரியாமல் வாங்கி கொடுக்கும் திறமை உள்ளவர்கள் வந்தால் மந்திரி பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஏற்கனவே ஜெகத் ரட்சகனுடைய மகனை அனுப்பிட்டாரு. கம்பன் அவர்களும், ஏவாவேலு மகன் கம்பன் அவர்களும் அந்த கியூவில் இருக்கார் என்று செய்தி வருகிறது. இவர் ஓபிஎஸ் முதல்ல ரவீந்திரநாத் அனுப்புறேன்னு சொன்னார். எங்களுக்கு ரவீந்திரநாத் வேண்டாம், நீங்கள் வந்தால்தான் ஏற்றுப்போங்கிறதுனால அவர் அங்கே தவிப்பில் இருக்கார். பட் இப்போதைக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா 30ஆம் தேதி வழக்கு, நாளான்னைக்கு வழக்கு வருகிறது. இவரும் இபிஎஸும் 4 எம்எல்ஏக்களும் அப்பியர் ஆனோன்னு இருக்காங்க. இபிஎஸ் போவாரா இல்லை கொறடாவும் வக்கீல் மாத்திரம் போவாங்களான்னு தெரியாது. ஸோ அதை முடிக்காமல் இப்போ திருப்பி ராஜினாமா பண்ணி சேர்ந்தா சிக்கல்ங்கிறதுனால அவங்க தான் பை எலெக்ஷனே வேண்டான்னு ஒத்தி வச்சுட்டாங்களே, அதனால ஒத்தி வச்சிருக்காங்க. சார், விஜயை பொறுத்த வரைக்கும் வருகிற ஆடியோக்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக போருங்க. யாரையா பிடிச்சிட்டு போயிட்டு ஜெட்டியில் அடிப்பேன்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா ஒரு பக்கம் மொட்டை போடுறாங்க, அது விளையாட்டுக்கு பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் இந்த பக்கம் அமைச்சர் பேசுகிறாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கீழ் லெவலில் மாட்டினா சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அதே ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ வந்து அவர் ஆஃபீஸில் வேலை வாங்கி தரேன்னு இது வரைக்கும் அதுக்கு எஃப்ஐஆர் கூட போடப்படல. ராணிப்பேட்டில் எம்எல்ஏ தொடர்புடைய வேற ஒரு நபர் பண்ணி கிட்டத்தட்ட தாவேக்கா செந்து அந்த பெண்மணி கொடுத்த வழக்கு எஃப்ஐஆரே போடாமல் அவங்க ரிப்பீட்டடாக போட்ட உடனே நேற்றைக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ தாவேக்கா இன்னொரு திமுக ஆகிறதா? ஆனால் இதில் இன்னொன்னையும் பார்க்கணும். திமுக இந்த கூட்டணிக்கு எனக்கு ஒருங்கிணைப்பாளர் பகுதி நான் ராஜகுருங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு இருந்தார். ஆமாம், அவர் வந்து இப்போது விஜய்கிட்ட போய் நீங்கள் வராதிங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. இல்லை, அதான் டெல்லியில் அவர் புக்கு ரிலீஸ் பண்ண போகிறாரு. நேற்று வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தார், தமிழர்களுக்கு துரோகம் செய்தது காங்கிரஸ் கட்சி, சோனியா காந்தி. இப்போ ராகுல் காந்தியை வச்சு அந்த புக் ரிலீஸ், கார்கே வராரு, அகிலேஷ் யாதவ் வராரு. இல்லை, அது புக்கை இவர் ரிலீஸ் பண்ண அகிலேஷ் வாங்க போகிறாருன்னு இப்போ செய்தி வருது. ஆனால் அவர்கிட்ட அந்த கட்சியில் என்ன இருக்குது? அதாவது கமல்ஹாசன் அவர்கள் கட்சி கூட்டத்தை நடத்தினா அவருடைய இதில் நடத்திடலான்னு சொன்னாங்க, ஹோம் தியேட்டரில் நடத்திடலான்னு. இவங்க ஒரே சோஃபாவில் 2 பேர் போதுமே, அப்பாவும் மகனும் தானே இருக்காங்க. இருந்த மல்லை சத்யாவும் வெளியில் போயாச்சு. ஸோ இப்போ அவர் நேற்று வரைக்கும் என்னென்ன பேசிகிட்டு இருக்காருன்னு அவருக்கு இல்லை. பட் நமக்கு வந்த தகவல்கள், விஜய் தெளிவாக ராகுல் காந்தியோடு ஒரே மேடையில் இருக்க விரும்பவில்லை. ஆனால் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரப்போகிறாங்க, பனையூரில் போயிட்டு ராகுல் காந்தி சந்திக்க போகிறாருன்னு செய்தி வருது சார். வந்தால் மரியாதை நிமித்தம் அவரோட ஒரு மீட்டிங் ஷேர் பண்ணிக்கிறது வேண்டாம். அவர் டெல்லியிலேருந்து 30ஆம் தேதின்னு முதல்ல சொன்னாங்க, ஆகஸ்ட் 1ன்னாங்க. அது பயிற்சி கொடுக்க போகுதுன்னு சார். இப்போ பிரச்சனை என்னன்னால் விஜய் அவர்கள் அகில இந்திய அளவில் தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறாரு. அவரை பற்றிய பல ஃபேக் வீடியோக்கள், ஹாஃப் ட்ரூத் வீடியோக்கள். யாராவது பாலியல் வன்கொடுமை செய்தால் அடுத்த நாளே அவர்கள் மீது இது செய்தாலுமே என்கவுண்டர் செய்து விடலாம் என்று சட்டம் போட்டார்னு ஒன்று வைரலாக, இது மாதிரி ஒரு 10-15 மெசேஜ் அங்கே ஹிந்தியில் குறைஞ்சபட்சம் 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிற, ஃபாலோயர்ஸ் இருக்கிற இவங்க போடுறாங்க. அந்த மாதிரி அளவு இருக்கிறவங்க ஃபேக் நியூஸ் செக் பண்ணாமல் போட மாட்டாங்க, இல்லைன்னா துட்டுக்காக தான் போடணும். ஸோ இப்போ நம்ம செந்தில் பாலாஜி கரூரில் ஒரு மீட்டிங் மாநாடு போட்டப்போ உள்ளே 1 லட்சம் சேரு, வெளியில் 1.5 லட்சம் பேர் நிற்கிறாங்கன்னு ஒரு 20 பேர் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆள், நான் உங்களை நம்பி போட்டேங்க, என் ஃபாலோயர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுறீங்க, நான் இனிமேல் போட மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டு டிலீட் பண்ணார். இப்போ இது டெல்லியில் பண்ணுறார். ஸோ தாவேக்கா தன்னை மோடிக்கு எதிராக கொண்டு செல்ல போகிறதா? அப்பையும் கூட காக்ரோச் கூட சேரலை. ஸோ இது எங்கே போகுதுன்னு தெரில. காக்ரோச்சில் இருக்க மீட்டிங்கில்
2500 சமூக விரோதிகள் கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கு. பட் நேற்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டை இதுக்கு கீழே, அதுக்கு பேர் என்ன, 18 வயசு கீழே இருக்கிறவங்க யாரையும் கைது பண்ணாங்கன்னு வச்சுருக்கு. மக்கள் மாணவர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த நீட்டாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும், இந்த போராட்டத்துக்கு அழைக்கிறவன் எவனும் அடி வாங்குற அன்னைக்கு இருக்கிறதில்ல, எஸ்கேப் ஆயிடுறான். அவன் எஸ்கேப் ஆயிடுறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கருணாநிதி கொல்றாங்கன்னு ஒரு ஆடியோ போட்டாங்களே, அதில் போராட்டத்துக்குன்னு மதுரையில் போய் கல்லெடுத்து எறிஞ்ச ஒரு 3 பேருக்கு 4 வருஷம் ஜெயில் தண்டனை போன மாதம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ஹைட்ரோ கார்பனை எதிர்த்து போராட்டத்தில் பிஆர் பாண்டியனுக்கு 13 வருஷம் ஜெயில். இதுக்கெல்லாம் உச்சக்கட்டம் நீட்டை எதுக்குறேன்னு ஒருத்தன் ஏற்கனவே ஜெயிலில் இருந்தவனை வெளியில் கொண்டு வந்து கவர்னர் மாளிகைக்கு போட்ட கருணாநிதியின் அணுக்க தொண்டர் கருக்கா வினோத் 8 வருஷம் ஜெயிலில் போயிருக்கார். ஸோ மாணவர்களே, உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கியவர்கள் மாணவர்கள், முதல்ல நீட் யார் சார் படிக்கணும்? +2 முடித்த பசங்க. அங்கே எதுக்கு துபாயில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற 23 பேருக்கு சம்பளத்தோட லீவு கொடுத்து ஃப்ளைட்டில் அனுப்பிச்சி வச்சாருன்னு சொல்லி ஒரு மாத்திருபூமியில் போடுறாங்க. படிப்பை முடிச்சு இல்லை படிப்பு வரலன்னு துபாய்க்கு வேலைக்கு போனாங்கன்னாலே அதுவும் ஒட்டகம் மேய்க்க போனாலும் போயிருக்கலாம். இல்லை, ஒட்டகம் இல்லை, அவங்க ஏதோ லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி மூட்டை தூக்குறதுன்னு வச்சுக்கோங்க, மூட்டை இல்லை வண்டி நகர்த்துறது. லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிறவனா முதலாளி அனுப்பிச்சாருன்னா இதுக்கெல்லாம் கவர்மெண்ட்டு பார்க்கணும் சார். இப்போ தமிழ்நாட்டில் திமுக இன்னைக்கும் தோத்ததை ஏற்றுக்க முடியாமல் போராட்டத்தை தூண்டிக்கிட்டே இருக்காங்க. அதற்கு அவர்களுக்கு நிறைய கைக்கூலிகள் இருக்காங்க. ஜாஃபர் சாதிக்கு கைதான பிறகு 12 கோடி ரூபாய் அமீருடைய அக்கௌண்ட்டுக்கு மனைவி மூலம் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னாங்க. அவர் தைரியமாக இந்த கூட்டத்தில் பேசுகிறாருன்னா தமிழ்நாடு எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ பல போதைப் பொருட்கள் கைதுன்னு நிறைய செய்திகள் வருது. ஒரு பக்கம் பார்த்தா பேப்பரில் விஜய் பேச்சுகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஆட்சி இன்றைக்கி 75 நாளே முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் அமைச்சர்கிட்டயே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நாங்கள் போய் அவரை பார்த்து ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தோம். தாவேகா கட்சியினர் அவரை போய் பார்த்தோம், ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தோம். அப்போ ஸ்வீட் பாக்ஸ் கல்ச்சர் மிக விரைவாக பரவிட்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்கே போகுதுன்னு நமக்கு புரியல. மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தமிழ்நாட்டு பக்கம் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். ஏன்னா இவங்க இன்னைக்கு ரெய்டு பண்ணால் எஃப்ஐஆர் போட்டால் ஈடி உள்ளே வந்தால் தான் இதை பிடிக்க முடியும். ஸோ அவர்களும் சும்மா இருக்க மாட்டாங்கன்னு நம்புகிறோம், பார்ப்போம். இல்லை சார், இப்போது இந்த சூழ்நிலை இப்போ திமுகவோட இருந்த கட்சிகள்லாம் விலகிடுச்சு. இப்போ திருப்பி தேர்தலை சந்திக்கக்கூடும் அப்படின்லாம் சொல்லப்பட்ட சூழ்நிலை. முக ஸ்டாலின் அங்கே நிற்பாரா இங்கே நிற்பாரா. இப்போ கூட கொளத்தூர் தொகுதியில் அதை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த இவிஎம்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த இவிஎம்மில் தவறு இருந்தால் சரி மறுதேர்தல் வருமா? அப்போ ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய சூழ்நிலை வருமா? சார், ஏற்கனவே விவிபேட் மிஷின்கள், அதாவது நீங்கள் போட்ட உடனே கீழே விழுகிற அந்த ஸ்லிப்பு 0.02% ஒரு இதுக்கு 5000 இதுக்கு இவ்வளோ நம்பர்ஸ்னு எண்ணணும்னு இருக்குது. இந்தியா முழுக்க 543 பாராளுமன்றத்திலும் சட்டமன்றங்கள் என்னெல்லாம் நடந்திருக்கோ 2014க்கு பிறகு அத்தனை தேர்தலும் விவிபேட் வச்சு தான் நடக்குது. அத்தனையிலையும் அந்த 0.02% எண்ணி மேட்ச் ஆகிருக்கு. ஒரு இடத்துல கூட போகலை. செக் பண்ணட்டும் சார், தாராளமாக செக் பண்ணட்டும். பட் நீங்கள் அதுக்குள்ளே ஃபீஸை அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயோ 10 நாளைக்குள்ளேயோ அதை கட்டினீங்கன்னா மிஷினை வச்சுருப்பாங்க. 49 நாளைக்கு இது பண்ணியிருந்தால் அந்த டேட்டாவை வச்சுருப்பாங்கன்னு ரூல்ஸ் இருக்குது. ஸோ இவங்க கட்டியிருக்காங்க, இன்றைக்கி செக் பண்ணட்டும். வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா அந்த மிஷினை பற்றி தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு நம்ம கேல்குலேட்டர் மாதிரியோ அல்லது பழைய டிஜிட்டல் அதில் நீங்கள் நெட்லேயோ இதுலையும் அதில் இன்னும் சார்ஜிங் கூட பாயிண்ட் கிடையாது. எல்லாமே இது ஏசெல் பேட்டரி போட்டு பண்ணுறது. ஏன்னா ஒரு ஒயர் பாயிண்ட்டு போட்டால் அதுக்கப்புறம் நெட்டு சார்ஜிங் பேட்டரியை வச்சுக்கிட்டு நீங்கள் சிஸ்டத்தோடு கம்பேர் பண்ணுவீங்க. இது பண்ணிட்டா நெட்டோட கனெக்ட் ஆகிடணும். ஸோ அது எதுவுமே முடியாது. பட் இதை பண்ணிட்டா நல்லது. ஏன்னா இதுக்கப்புறம் பேச முடியாதுல்ல. ஜெயிச்சா மக்கள், தோத்தா இவிஎம்னு பேசுகிறது இன்னையோட அடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கோர்ட்டு கேஸை ஒழுங்காக நடத்தணும் சார். ஸ்டாலின் மீது 2011 சைதை துரைசாமி வழக்கு நடந்தால் கண்டிப்பாக அவர் 6 வருஷம் எலெக்ஷனில் நிற்க முடியாதுன்னு வரலாம். ஏன்னா செல்லாதுன்னு சொன்னால் இனிமேல் ஒன்றும் இல்லை. ஏன்னா அதில் என்ன சொல்லி கடைசியாக வந்தது என்னன்னு சொன்னால், வரிசையாக 3-4 எவிடன்ஸை கொடுத்தாங்க. ஒன்னொன்னையாக கேட்டுட்டு 36 வக்கீலை வச்சார். நான் இது வரைக்கும் அதிகமாக பார்த்தது 24 தான்.
பொன்முடி வழக்கில் ஒன்று பார்த்தேன், ராகுல் காந்தி வழக்கில் பார்த்தேன். இந்த வழக்கில் ஸ்டாலின் தரப்பில் 36 வழக்கறிஞர்கள், அதில் ஒரு 20 பேர் உள்ளே வந்தால் 50 லட்ச ரூபா வாங்குறவங்க. அப்படி வந்தவங்க கடைசியாக எல்லாத்தையும் உடைச்சிட்டு வந்தாங்க. கடைசியாக ஒரு டிஜிட்டல் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இருக்குது, அதை ஏற்றுக்கணும்னு சொல்கிறாரு. பிப்ரவரி மாதம் வந்த பொழுது அங்கே கொளத்தூரில் ஒரு கல்யாணம் ஒரு இதில் ஹாஸ்பிட்டலில் வச்சு பணம் கொடுக்குறாங்கன்னு செய்தி வர அதிமுக வேட்பாளர் சைதை துரைசாமி உள்ளே அவங்க ஆட்கள் போனால் தடுக்கிறாங்க, கேட்டை பூட்டி வச்சுட்டு தடுக்கிறாங்க. அப்போலேருந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 5 நிமிஷம், அதுக்குள்ளே ஒரு 2 நிமிஷத்தில் எலெக்ஷன் கமிஷனும் வந்துட்டாங்க. அவங்க முன்னாடி தான் வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கோர்ட்டில் அப்போவே ஆத்தென்டிகேட் பண்ணிட்டாங்க, இது எங்கள் முன்னாடி எடுத்தது, இதில் எந்த எடிட்டிங்கும் நடக்கலன்ட்டு. ஒரு சில நிமிடங்களில் திறக்கிறாங்க. அதுக்குள்ளே பின்வழியாக ஒரு பெண்கள் கேங்கு போயிடுச்சு. உள்ளே போனால் மூட்டைகள் நகர்ந்த ஆதாரம், ஒரு சில மூட்டைகள், கொஞ்சம் பணம், 500 ரூபா நோட்டு, பூத் ஸ்லிப்பில் மேலே ஸ்டாலின் ஃபோட்டோ, கட்சி இதோட. ஸோ இந்த டிஜிட்டல் எவிடன்ஸை பார்த்த பிறகு இது ஸ்டாலின் தான் கொடுத்தாருன்னு, எப்படி திமுக கொடுத்துருக்கு, ஸ்டாலினுக்கும் இதுக்கும் எப்படி லிங்க் பண்ணுவீங்கன்னு கபில் சிபல் வச்சார். பட் நீதிபதிகள் தீர்ப்பை கொடுக்காம தீர்ப்பை ஒத்தி வைக்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சுட்டு மீண்டும் இதை வேறொரு பெஞ்சு விசாரிக்கட்டும்ட்டாங்க. நான் 20 வருஷமாக பேப்பர் படிக்கிறேன், எந்த கேஸ்லேயும் விசாரணை முடிச்சுட்டு தீர்ப்பை ஒத்தி வச்ச பிறகு மீண்டும் விசாரணைனே வராது. ஏன்னா அதுவும் அவங்க அந்த முடிவை எடுத்தப்போ அவங்களுக்கு 1.5 மாதம் இது இருந்தது, சர்வீஸ் இருந்தது. அட்லீஸ்ட் இந்த மாதத்தோட முடியுது, 4 நாளில் தீர்ப்பு எழுத முடியாதுன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ தெளிவாக அமித்ஷா அதுக்கு பெண்டிங் இருக்கட்டும்னு வாங்கி வச்சாரா என்னன்னு தெரில. அந்த தீர்ப்பு ஏன்னா நீங்கள் சொல்லப்போ நீதித்துறையிலும் கூட பாஜக ஊடுருவுதுன்றீங்களா? இல்லை சார், நீதித்துறை பாஜக மட்டும் இல்லை சார். உங்களுக்கு இது பாபரி மஸ்ஜித் இடத்த எடுத்தால் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ பெட்டிஷன் இது அவனுதான் இவனுதான்னு. ஆனால் 3ல் 1 பாகம் பாபரி மஸ்ஜித்துக்கு, 1 பாகம் ராமர் ஜென்மபூமிக்கு, 3வது அகாரா பரிஷத்துன்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. இது மாதிரி எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. அதன் பிறகு 5 நீதிபதிகள் சேர்ந்து ஒரே மாதிரி கொடுத்தாங்க, தனித்தனியாக கொடுக்கல. சார் எல்லா நீதிபதிகளும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டே எடுத்துக்காங்க, அவங்க 62 வயசில் ரிட்டையர் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷங்களுக்கு அவர்கள் கமிஷனுக்கு போட்டால் மீண்டும் 3 லட்சம் 5 லட்சம் சம்பளம். ஸோ தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்ல பாயிண்ட்ஸை சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டை வார்ன் பண்ணுறாங்க. ஆனால் தீர்ப்பு வரும்பொழுது 2க்கும் நடுவில் இடைப்பட்டு தான் பெரும்பாலும் வந்தது. அதனால் அவர்களும் மனிதர்கள் தான், வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அந்த வழக்கு 2011லேருந்து 26 வரைக்கும் பெண்டிங் இருக்குது. கடைசியாக டிஜிட்டல் எலக்ட்ரானிக் எவிடன்ஸை எடுத்துக்கிட்டு ஒத்தி வச்சுருக்காங்கன்றப்ப அது எப்போ விசாரணைக்கு வந்தாலும் ஸ்டாலின் கழுத்தில் கத்தி தொங்குகிறது. அது அது ஏன்னா 5 வருஷம் செல்லாதுன்னா ஒரு பதவி காலமே முடிஞ்சிடுச்சு. பட் அதில் மால் ப்ராக்டிஸ்னு தீர்ப்பு வந்தால் வாய்ப்புகள் 60லேருந்து 75% வந்தால் அவர் 6 வருஷத்துக்கு எலெக்ஷனில் நிற்க முடியாது. ஏற்கனவே அவர் வேலை இல்லாமல் சினிமா ப்ரொடக்ஷனுக்கும் இதுக்கும் போயிட்டுருக்காரு. இன்னும் 6 வருஷம் நிற்க முடியலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னு தெரியல. ஸோ இது இப்போது இந்த விஜய் அதே மாதிரி அவருடைய பெட்டிஷனில் பல தவறுகள், உதயநிதி திருப்பி இந்த எலெக்ஷனில் ஸ்டாலின் அவர்கள் திமுக அறக்கட்டளை காட்டலன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம உதயநிதி சார் இருக்காரு, ரெட் ஜெயண்ட்டில் போன 2021 7.5 கோடி முதலீடுன்னு கேட்டிருக்காரு. இந்த முறை அதுக்கு எங்கே போச்சு? 7.5 கோடி உங்களுக்கு எனக்கு சாதாரண பணம் சார், அப்படி மாட்டிகிட்டு இருக்கு. ஸோ இந்த வழக்குகள்லாம் விரைவாக முடிக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஹிந்துவில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் கோர்ட்டுங்கிறதே வேஸ்ட்டு, அதுவே நடக்கலை அப்படின்னு ஒரு பெரிய ஆர்டிக்கல் போகுது. எம்பி எம்எல்ஏ வேகமாக முடிக்கிறதுக்காக தனியாக எம்பி லாடு கோர்ட்டுன்னு போட்டுட்டு அதையும் நடத்தாமல் இருந்தால், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் வழக்குகள் 3 மாதத்தில் முடிச்சாகணும்னு வந்தால் ஸ்டாலின், விஜய், உதயநிதி இவங்க 3 பேருக்குமே பெரிய சிக்கல்கள் வரலாம். ஆனால் நமக்கு அதிர்ஷ்டமாக மேடம் 3 ஷா முதலமைச்சராக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எடுத்துக்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றி. நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.